நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனுஷபுத்திரன் இந்த ஃபுல் ஷோ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க. ஓவராலாக இந்த ஷோ பற்றி, இந்த ஷோவில் பேசின விஷயங்கள் அண்ட் தமிழ்நாட்டினுடைய குடிப்பழக்கம், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? பொதுவாக இந்த ஷோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் எமோஷனலாக ரொம்ப மூவ் ஆகிட்டேன்னு சொல்லணும். குடியை பற்றி தமிழ்நாட்டில் பேசாத பேச்சு கிடையாது. நானே இப்போ எவ்வளோ ஷோலெல்லாம் பேசியிருக்கேன். குடிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ, ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் பேசியிருக்காங்க, இன்டலெக்சுவல்ஸ் பேசியிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு ஒன்று தோணும், உண்மையிலே குடிக்கிறவங்க, குடியால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுடைய வாய்ஸஸ் என்ன, அவங்க இதை என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி அப்படின்னு ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறோன்னு. ஆனால் இன்றைக்கி ஆண்கள் சைட்லேயும் சரி, பெண்கள் சைட்லேயும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் கன்ஃபெஷன் இதை இன்றைக்கி ஓப்பனாக எந்த தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு சமூகத்தின் முன்னாடி தன்னை குடிகாரனாவோ குடிகாரனோட மனைவியாவோ அடையாளம் கட்டிக்கிறதுங்கிறது எவ்வளோ சங்கடமான விஷயம்னு நமக்கு தெரியும். உண்மையிலே இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் சல்யூட் பண்ணுறேன் முதல்ல. அதுக்கு அதே மாதிரி இந்த ஷோவை வேற ஒரு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு கேதரிங் உருவாக்கின ஆண்டனிக்கும் சரி உங்களுக்கும் சரி, உண்மையிலே இது நம்ம ஒரு அடுத்த டைமென்ஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். இது வழக்கமான விஷயங்களை வச்சுட்டு இந்த ஷோ பேசப்படலை. முதல்ல அது முழுக்க முழுக்க யார் இதற்கு உள்ளே இருக்காங்களோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து, நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மனுஷபுத்திரனும் குடியும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி வச்சா என்ன சொல்லுங்க? ரொம்ப நேர்மையான இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் குடிக்கக்கூடியவன், எனக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. எனக்கு அதை சொல்லிக்கிறதுல எந்த அவமானமும் கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இந்த ஷோவில் பேச ஆரம்பித்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாலை பொழுதுகள் எவ்வளவு பிளாங்காக இருந்ததோ அது வரைக்கும் சாயந்தரம் ஆனோன்னு என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நேரம் நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் உட்காருவேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய மாலை பொழுதுகளுக்கான வேலைகளை நான் உருவாக்கி கொண்ட பிறகு எனக்கு ஒரு 2 வருஷமாக குடியே தேவைப்படலை. திடீர்னு யாராவது ஒரு ஷோலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணோம், சார் எனக்கு ஷோ இருக்குது நீங்கள் வந்துருங்கம்மா. கிட்டத்தட்ட இது ஆரம்பிச்சு ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த நீயா நானோட இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். அப்போ என்னென்னா இப்படியே ஆரம்பித்தேன். அதே மாதிரி காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஷோ ஈவினிங் இல்லைன்னு வச்சுங்க, மார்னிங் நான் போய் குடிக்க முடியும். மார்னிங் கூப்பிடுவாங்க, நைட்டு குடிச்சு நான் எப்படி காலையில் போக முடியும்? இதே மாதிரியே படிக்கிற பழக்கம் என்னோட பல நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டியில் வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுத்திக்கங்கன்னு. ஒரு கட்டத்தில் குடியை ஸ்டாப் பண்ணோன்னு என்னாச்சுன்னா, என்னுடைய நண்பர்கள் அப்படியே வேனிஷ் ஆனாங்க. ஏன்னா குடி மட்டுமே நட்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அதுக்காக குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. நீங்கள் குடியை விட்ட பல நண்பர்கள் உடனடியாக நண்பர்களை இழப்பார்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் உருவாவாங்க. புகழ், இந்த புதிய பொருளாதார கொள்கையில், அந்த நவீன லைஃப் ஸ்டைலில் குடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாஞ்சு உள்ளே வந்துருச்சு, இதை தடுக்க முடியுமா? கார்ப்பரேட்ஸில், நியூ அவென்யூஸில் இதை தடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். ஏன்னா அது ஒரு கலாச்சாரமாக பரவிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்டர்நேஷ்னலில் போனால் கூட ஏதோ ஒரு காமன் கிரவுண்டில் நம்ம மீட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வர்றோம், ஒரே காமன் கிரவுண்ட் குடிக்கிறது தான், ரைட்? மற்றெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய பக்தியை பற்றி பேச முடியாது, நம்ம சரித்திரம் பேச முடியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. மதுவுக்கு எந்த லாங்குவேஜும் கிடையாது. எல்லா ஊர்லேயும் விஸ்கி பிராண்டிங் ஸ்டாண்டர்ட், தவிர்க்க முடியாத விஷயம். அந்த குணாதிசயம் இல்லாதவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது இதெல்லாம் அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆகிடுச்சு. அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். அது தவிர்க்க முடியாது. சில பேர் மேனேஜ் பண்ணிடுவாங்க, சில பேர்னால மேனேஜ் பண்ண முடியாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இதெல்லாம் நம்ம உள்கட்டமைப்புலையும் அந்த கார்ப்பரேட் கட்டமைப்பில் குடிக்கிறவங்களுக்கு மரியாதை அது ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. பழம்னு சொன்னாலும் அந்த பழத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. நான் பார்த்த வரைக்கும் தண்ணி அடிக்காதவனுக்கு டீமில் எப்போ ஒரு தனி மரியாதை உண்டு. அவன் ஒரு ஸ்பெஷல் பர்சன், அவன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான். ஏன்னா அவன் நமக்கு பொறாமையாக இருக்கும். எப்படா எல்லா தண்ணி அடிக்கிறானா, இவன் மட்டும் தெம்பாக உட்காந்துட்டு நமக்கு வச்சு சைடு சூப்பராக சாப்பிட்டு போகிறான்னு ஒரு பொறாமையும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெஜிடேரியன் உணவு பழக்கம் உள்ளவர்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, அங்கே எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நீங்கள் நான்வெஜிடேரியன் எடுத்துப்பீங்களா? உலகம் பூரா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாம் எந்த சூழ்நிலையும் நான் அதை தொடமாட்டேன், நான்வெஜ்னா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளார்ந்த ஒரு விருப்பம் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் வெளிப்படையாக ஒத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. குடியின் மீது உள்ளார்ந்த விருப்பம் இல்லாத ஒருவர் அதை கேஷுவலாக எடுத்து வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிறவங்கள யாரும் ப்ரெஷர் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இந்த விருப்பத்தை உள்ளே வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அவைலபிலிட்டியை பயன்படுத்திக்கிட்டு சூழலை பழிபடுகிறார்கள். நான் அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த உள்ளார்ந்த விருப்பத்தை எப்படி தடை செய்ய முடியும் சோபவி சார்? எனக்கு மத அருந்துற பழக்கம் இல்லை, ஆர்வம் இல்லை, இது வரைக்கும் நான் குடித்ததும் இல்லை. ஆனால் நான் இவங்க யாரையுமே கெட்டவங்களா நான் பார்க்கவே இல்லை.
இவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கே தவிர கெட்ட மனிதர்கள் இல்லை, சுயநலம் இல்லை. ஆனால் எதை நான் பார்க்குறேன்னா, உங்கள் சுயத்தை நீங்கள் இழந்து போயிடுறீங்க. நீங்கள் சுயத்தை இழந்து போயிடுறீங்க. அதை இழக்க மாட்டேன்னு என் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. நான் குடிக்க மாட்டேன். ரொம்ப எளிமையாக சொன்னால், மனைவிக்காக பிள்ளைக்காக அப்படின்னா அப்புறம் மனைவி ஞாபகம் வராத போது என்ன பண்ணுறது? நீங்கள் உலகத்திலேயே யாரையும் விட ஒவ்வொருத்தரும் நாம் நம்மைத்தான் கூடுதலாக காதலிக்கிறோம். அதுதான் உண்மை, அடிப்படை. என் மீது எனக்கு இருக்கிற மதிப்பு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிற வரைக்கும் என்னை நான் இழக்க சம்மதிக்க மாட்டேன். இந்த கெட்ட பழக்கம் அவர்களை சுயமரியாதையை கெடுத்து, அந்த குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து, அவங்க அதை சிந்தித்து பார்த்தால் மாறுறது அவங்களாக தான் சார் மாற முடியும். எனக்கு என்னமோ அதில் மாற்றலாம். அதை தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு செய்தி தான், நீங்கள் உங்களை மதித்தால், உங்களை காதலித்தால் குடிக்க மாட்டீங்க. ஏதுக்கு? என்னை விட அதில் பல பேருக்கு ஒரு வீண் வீராப்பு. நான் எவ்வளோ தண்ணி போட்டாலும் ஸ்டடியாக இருப்பேன், ஒரு வேலை இருக்க மாட்டேன். சும்மா ஏன் அந்த பொய்யெல்லாம், இந்த வீண் வீராப்பெல்லாம்? நாம் எல்லோரும் மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள். எவ்வளோ இரும்பு கம்பியால் அடித்தாலும் நான் அப்படியே இருப்பேன்னு எவனால் சொல்ல முடியுமா என்ன? இரும்பு கம்பியாக அடித்தா நான் கீழே விழுந்துருவேன், அவ்வளோதானே. கண்டிப்பாக நான் நம்புகிறேன். வேறு யாரும் வேண்டாம், மருத்துவர் வேண்டாம், மனைவி ஞாபகம் வரணும், பிள்ளைங்க ஒன்றும் வேண்டாம், உங்கள் ஞாபகம் உங்களுக்கு இருந்தால் போதும். புகழ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கிளைமேட்டில் பப்ஸ் அண்ட் பார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நைட் லைஃப் ஹேப்பனிங்காக இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் வளர்ச்சி அடைகிற ஒரு பிஸ்னஸ் நகரம்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஜென்ரலி இப்போ மும்பை மாதிரி இல்லை சென்னை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ட்ரையான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே கூட ஒரு ரீசனாக மும்பை அல்லது ஷாங்காய் மாதிரி நகர்லாம் போனீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. கையில் பணம் இருந்தால் போதும், நிறையா தண்ணி அடிக்கலாம், நிறையா ஸ்மோக் பண்ணலாம், பல கேளிக்கைகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே மெட்ராஸில் வர்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன், என்னடா ஊர் ட்ரையாக இருக்குது, நல்ல பப்பு கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது தேவையில்லாத அந்த மாதிரி கேளிக்கைகள்லாம் ஒன்று மக்களை அடிமைப்படுத்திட்டோம்னா சரி. நம்ம பழக்கங்கிறது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி மது மட்டும் பழக்கம் இல்லை, பல வகையான பழக்கங்கள் இருக்குது. இந்த கேளிக்கை இரவு விடுதிக்கு போகிற பழகிட்டாங்கன்னா அது போயே ஆகணும். அந்த சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆனால் அந்த அர்ஜி வந்துடும். குடிக்கிறது ஒரு பழக்கம். இது மாதிரி பல பழக்கங்களுக்கு நம்ம இளைய சமுதாயத்தில் அடிமைப்படுத்திட்டோம்னா அவங்க அதுக்கு போயே தான் ஆகணும்.